வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த எல்லோ கலர் சாரீக்கு நம்ம மாடல் ப்ளவுஸ் தைக்க போறோம். இந்த ப்ளவுஸ் இந்த பார்டர் கலர்ல தான் வருது. முந்தானையும் இந்த கலர்ல தான் வருது. இதில ஒரு சில்வர் ஜரி பார்டர் மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இன்னைக்கு மாடல் வச்சு தைக்க போறோம். அந்த பார்டரையும் எடுத்து வச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் முதுகு பீஸ நல்ல கிளாத்லயும், லைனிங்லயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் பார்டர் கைக்கு கட் பண்ணது போக, ஒரு பக்கத்தில உள்ள பார்டர நான் எடுத்து வச்சுருக்கேன். இத வச்சு நம்ம மாடல் தைக்கிறதுக்காக. இப்போ கேன்வாஸ் 2 மடிப்பா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 இன்ச் அகலத்துக்கு எடுத்திருக்கேன். இதில நமக்கு தேவையான உயரத்த வரைஞ்சுக்கிடலாம். கழுத்தோட உயரம் நான் 9.25 இன்ச்சுக்கு வரைஞ்சிருக்கேன். அகலம் 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி, இந்த மாரி ஒரு பாக்ஸ வரைஞ்சு விட்டாச்சு. இதுக்குள்ள நமக்கு தேவையான கழுத்த கட் பண்ணிடலாம். கழுத்து கொஞ்சம் நான் இதழ் வடிவத்தில தான் வரைஞ்சிருக்கேன். அந்த பாக்ஸ் வடிவத்துக்கு ஒரு 1/4 இன்ச் வெளிப்பக்கமா அப்படியே நல்லா வளைச்சி கார்னரில் கொண்டு கொஞ்சம் இறக்கி முடிச்சிருக்கேன். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1 1/4 இன்ச் அளவுக்கு டேப் வச்சு எல்லா இடங்கள்லையுமே நான் அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே கீழே வரைக்கும் மார்க் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன். இப்போ அந்த சின்ன சின்ன புள்ளிகளாக வச்சுருக்க இடத்த நல்லா திக்காக வரைஞ்சி விட்டுறலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நமக்கு மேலேருந்து முடிகிற இடம் வரைக்குமே ஒரே அளவுகளில் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி டேப் வச்சு அளந்தளந்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ முதல்ல வெளியோடி இருக்க அளவு நான் கட் பண்ணி எடுத்துட போகிறேன். அதுக்கப்புறமா உள்பக்கமாக வரைஞ்சோம் பாருங்க, இந்த அளவை கட் பண்ணலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுருங்க. இதை இந்த மாதிரி சென்டரில் இருந்தே கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணும்போது நம்ம அயர்ன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படி வச்சு தைக்கிறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பார்டரில் நமக்கு ஒரு 13 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு, இதை நான் அப்படி 2ஆக மடிச்சிருக்கேன். இந்த 2 பீஸ் தேவைப்படும். கொஞ்சம் பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த பீஸை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இந்த பார்டரை நல்ல பக்கமும் ஒரே மாதிரி அளவு வர்ற மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதே டைப்பில் தான் இதுவும் வரும். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் வரும். கஸ்டமர் இந்த மாடல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இப்போ பார்டரை அப்படியே திருப்பிட்டு சென்டரில் ஒரு தையல் போட்டிருக்கேன். இதை உள்பக்கமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ கேன்வாஸ் பசை இருக்கும் பாருங்க, அந்த பகுதி இந்த கிளாத்தை ஒட்டி வரணும். அந்த மாதிரி நான் திருப்பி எடுத்து வச்சுருக்கேன். இது அயர்ன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். நான் பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை தச்சு விட போகிறேன். கஸ்டமர் இன்னொரு கஸ்டமரோட ப்ளவுஸை பார்த்துட்டு இந்த மாடல் எனக்கு வேணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அதனால நான் அவங்களுக்காக தான் இந்த மாடல் தைச்சிருக்கேன். இந்த மாடல் எல்லாருமே ஈஸியாக தைக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ கேன்வாஸை நம்ம அங்கங்கே பின் போட்டு வச்சுட்டு கேன்வாஸில் படியும் மாதிரி ஒரு தையல் போட்டுடலாம். உள்பக்கமாக வரக்கூடிய இடத்துல. அடுத்தது வெளிப்பக்கமாக தையல் போடணும். அதுக்கு நம்ம அந்த கேன்வாஸை விட்டு வெளிப்பக்கமாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கிளாத்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம். இது பிசுறு தெரியாத அளவுக்கு நம்ம அந்த தைக்கக்கூடிய பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போகிற மாதிரி மடித்து தைக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒரு சில மாடல்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கேன்வாஸோட அளவுக்கே நான் கட் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸ் எல்லாம் வச்சு தைக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியே கூட வச்சு தைச்சிருவோம். இதில் நான் அந்த பிசுறு எல்லாமே உள்பக்கமாக போகிற மாதிரி இதை மடித்து தைச்சிட போகிறேன். கரெக்டாக அந்த கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கிளாத்தை பார்த்து பார்த்து மடிங்க. அப்போ தான் அதோட ஷேப் கரெக்டாக வரும். அந்த வளைவுகள் வர்ற இடத்துலலாம் கொஞ்சம் பொறுமையாக தைச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ நான் தைச்சி எடுத்துட்டேன். இருந்த பின் எல்லாமே எடுத்துட்டேன். இனி நம்ம அந்த முதுகு பீஸை ஜாயின் பண்ணிடலாம். முதுகு பீஸில் அந்த உள்பக்கமாக லைனிங்கை வச்சு நம்ம எப்போவுமே ஜாயின் தையல் போடும் பாருங்க, அதே போல் ஜாயின் தையல் போட்டுட்டு அந்த லைனிங்கை விட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக மடிச்சிடலாம். லைனிங் பக்கம் தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு சென்டரில் நம்ம மார்க் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறமா கழுத்தோட அகலம் 2.25 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேயும் ஒரு கட் கொடுத்துடலாம். அந்த 2.25 இன்ச்சுலேயும் கட் கொடுத்துடலாம்.
இந்த மாதிரி கட் கொடுக்கும்போது நமக்கு கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது அளவுகள் மாறாமல் இருக்கும். இப்போ அந்த உள்பக்கமாக அந்த லைனிங்குக்கு மேலே அந்த பார்டரோட நல்ல பகுதி வர்ற மாதிரி சரியாக வச்சுட்டு, நம்ம ஏற்கனவே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த மார்க்கும் இந்த பார்டரில் இருக்கக்கூடிய சென்டர் பகுதி ஒன்றா வர்ற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். தையல் வந்து கேன்வாஸில் படக்கூடாது. கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஏற்கனவே கேன்வாஸில் தையல் போட்டு தான் அந்த பார்டரை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ தைக்கக்கூடிய தையல் வந்து கேன்வாஸில் படாமல் கேன்வாஸுக்கு வெளிப்பக்கமாக வரணும். நம்ம அந்த பார்டர் கிளாத்தில் மட்டும் படுற மாதிரி வரணும். வச்சுட்டு அப்படியே சுற்றி தையல் போட்டு வெளியே வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு 1/4 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அந்த உள்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத்தை கட் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் வந்து கட் பண்ணி திருப்ப போகிறோம் அதுக்காக. இப்போ அங்கங்கே சின்ன சின்ன கட் கொடுத்துடலாம். அந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல வந்து நம்ம அந்த நூலில் கட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் திருப்புறதுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு, திருப்பிடலாம். இப்போ திருப்பி நம்ம இப்படி எடுக்கும்போது நல்ல பக்கத்துக்கு மேலே அந்த பார்டர் வந்துடும். இப்போ இந்த விளிம்பில் மட்டும் ஒரு தையல் போடுவோம். அங்கங்கே கொஞ்சம் அளவுகள் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்து விட்டுட்டு விளிம்பில் மட்டும் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ அப்படியே அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு வந்து கார்னரில் நிறுத்தி மறுபடியும் திருப்பி தையல் போடுவோம். இப்போ அந்த விளிம்பு பகுதியில் தையல் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது வந்து நம்ம அந்த சாரியோட கலரில் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கோம். அந்த கிளாத் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு சதுர பீஸாக இருக்குது. இப்போ இந்த பீஸை முக்கோண ஷேப்பில் 2 மடிப்பு மடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பக்கம் கார்னர் அந்த பக்கம் கார்னர் 2யும் மடித்து விட்டோன்னா ஒரு இதழ் மாதிரி வந்துடும். இதே போல் எல்லாமே வந்து நம்ம தச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். இந்த பீஸ் வந்து மொத்தம் ஒரு 30லேருந்து 40 பீஸ் வரைக்கும் ஒருத்தரோட கழுத்து அளவை பொறுத்து தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாடல் வந்து தைங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு மேலேயே கிளாத் வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு சதுர பீஸாகவே கட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒன்றா கட் பண்ணி எடுக்கும்போது கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி தனித்தனி பீஸாக ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பிசுறு இல்லாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து இனிமேல் ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பார்டர் வச்சு தச்சிருக்க கிளாத் இருக்குது பாருங்க, அதுக்கு உள்பக்கமாக வைக்கணும். அப்போ வந்து இதில் பிசுறு வந்து தெரியாத அளவுக்கு இருக்கும். அந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து 1/2 இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி வைங்க. ஏன்னா அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம முன்பக்கம் பின்பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு போயிடும். அதனால் இதை கவனிச்சுட்டு வைக்கும்போது அந்த தையல் போடக்கூடிய அளவுகள் எல்லாமே சரியாக வரும். அதனால் சின்ன விஷயமா இருந்தாலும் கவனிச்சுட்டு மாடல் தைங்க. இப்போ இந்த பார்டருக்கு உள்பக்கமாக தான் நம்ம அந்த எல்லோ கலர் கிளாத்தை வச்சுட்டே வந்துட்டுருக்கோம். ஏற்கனவே பார்டரையும் நல்லா மடித்து தைச்சிருக்கோம். இதுவும் உள்பக்கமாக போகும்போது நீங்கள் இந்த மாதிரி விட்டாலும் கூட போதும். எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லேஸ் ஒர்க்கு கூட வேண்டாம் அப்படின்னா இதே டைப்பில் கூட விட்டுறலாம். அதுவும் நீட்டாக தான் இருக்கும். இப்போ ஒன்றா அப்படி நம்ம நெருக்கமாக வச்சு கொண்டுட்டு வரலாம். அந்த கார்னர் இருக்குது பாருங்கள், இந்த கார்னர் வரக்கூடிய இடத்துல சரியாக வந்து வர்ற மாதிரி ஒரு பாயிண்ட் கனெக்ட் பண்ணி வைக்கணும். அப்படி வைக்கும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அடுத்தது அடுத்த பக்கம் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் அதே லெவலில் கொண்டுட்டு வரலாம். இந்த எல்லோ கலர் கிளாத் வச்சு தைக்கிறதும் ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி பார்த்து தைங்க. இப்போ நம்ம அப்படியே ஒன்றா கொண்டுட்டு வந்து அந்த வலது பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு கீழேயே முடிகிற மாதிரி வச்சு தைச்சிக்கிடுவோம். நான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே இது வச்சு தைக்கிறது எல்லாமே தைக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அப்படியே வந்து வலது பக்கம் கொண்டுட்டு வந்தாச்சு. 1/2 இன்ச்சுக்கு கீழே வந்து ஒரு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து முடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு முடிச்சிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து முன் பீஸும் ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான். இனி வந்து இந்த கழுத்தில் நம்ம ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறோம். இந்த பைப்பிங் வந்து அந்த எல்லோ கலர் கிளாத்தில் கொடுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பார்டரும் பிங்க் கலரு, ப்ளவுஸும் பிங்க் கலரு. அதே கலரில் பைப்பிங் கொடுத்தா நல்லா இருக்காது. சில்வர் கலரும் அந்த இடத்துல கொடுத்தா நல்லா எடுப்பாக தெரியாது. ஏன்னா அதில் பார்டர்லேயும் சில்வர் இருக்கிறதுனால. அதனால் இந்த எல்லோ கலரில் வந்து கொடுத்துடலாம். 1.25 இன்ச் அளவுக்கு கிராஸ் பீஸ் வந்து நான் எடுத்து ஒரு பக்கம் மடித்து அடிச்சிருக்கேன். இப்போ நல்ல பக்கமும் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம நார்மலாக பைப்பிங் தைப்போம் பாருங்கள், அதே டைப்பில்
இதிலே வந்து பைப்பிங் வந்து தைச்சிடலாம். நீங்கள் வந்து பைப்பிங் தைக்கிறதுல சந்தேகம் இருக்குது அப்படின்னா, நான் வந்து பைப்பிங் தைக்கிற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை கூட பாருங்கள். பிகினர்ஸ்க்கு தேவையான நிறைய வீடியோஸ் வந்து இருக்குது. இன்னும் ஏதாவது வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோக்களில் வந்து அப்லோடு பண்ணுறேன். இப்போ அடுத்த பக்கம் வரைக்கும் நான் தச்சு முடிச்சுட்டேன். எக்ஸ்ட்ரா நிற்கிறத கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு நம்ம பைப்பிங் தைப்போம் பாருங்க, அதே போல் தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி பைப்பிங் தைக்கும் போதும் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நூலும் நம்ம வந்து அப்பப்போ மாற்றிக்கிடணும். நூல் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்து தைச்சோம் அப்படின்னா தான் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதையும் கவனிச்சுக்கிடுங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த கிளாத் வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே தைச்சி கொண்டுட்டு வரலாம். அந்த கார்னர் வருது பாருங்கள், அந்த இடத்துல நல்லா உள் பக்கமாக கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அந்த சேஃப்க்கு ஏற்ற மாதிரியே தைக்கணும். அப்போ தான் அந்த பைப்பிங் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ அந்த கார்னரை விட்டு நான் அப்படியே திருப்பி கொண்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைப்பில் பைப்பிங் தைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். புதுசாக தைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக பைப்பிங் தைச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது தைச்சி வெளியே எடுத்துட்டேன். அடுத்தது நம்ம வந்து இதில் ஒரு லேஸ் வச்சு தைக்க போகிறோம். இப்போ அந்த கழுத்தோட விளிம்பில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கோம் எல்லோ கலரில். அதுக்கு அடுத்தது வந்து பிங்க் கலர் பார்டர் இருக்குது. அந்த பார்டர் முடிகிற இடத்துல நான் வந்து சில்வர் கலரில் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் கொடுக்கேன். ஏன்னா அந்த பார்டர் வந்து கொஞ்சம் சில்வர் கலர் கலந்தாப்பில் வந்திருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம வந்து எல்லோ கலரு இல்லைனா பிங்க் கலர் இந்த 2யும் தவிர இந்த சில்வர் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுனதுனால நான் வந்து இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நான் இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் இல்லையா? உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரியும் இந்த இடத்துல என்னென்ன மாடல் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து முடிவு பண்ணி தைங்க. அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் மாடல் தைக்கிறதுக்கும் ஐடியாவும் கிடைக்கும். யோசிக்கணும், கொஞ்சம் மாடல் தைக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் தைச்சா இப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம யோசித்தாலே போதும். மாடல் வந்து ரொம்பவே ஈஸியாக தைக்கலாம். அடுத்தது நம்ம இந்த இதழ்கள் மாதிரி வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஸ்டோன் வச்சு தைச்சிடலாம். இப்போ கோல்டு கலர் பீடு வச்சு தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம். ஆனால் இந்த எல்லோ கலர் கிளாத்தில் அந்த கோல்டு கலர் வந்து அந்த அளவுக்கு எடுப்பாக தெரியாது. இல்லைனா ஒயிட் கலரில் பீடு வச்சு தைக்கணும். இப்போ வந்து நான் அந்த டபுள் ஸ்டோன் லேஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து 2 2ஆக கட் பண்ணியிருக்கேன். 2 2ஆக கட் பண்ணும்போது அது ஒரு 4 முக்கு மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய இடங்களில் வச்சு தைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுனால நான் இதே வச்சு தைச்சிருக்கேன். இப்போ உள்பக்கமாக இருந்து நூல் போட்டு மேலே எடுத்து நம்ம வந்து ஒரு 2 தையல் அந்த இடத்துல போட்டுறலாம். போட்டுட்டு மறுபடியும் உள்பக்கமாக லாக் பண்ணிடுவோம். அதை நூலை வந்து கட் பண்ணாமே அடுத்த பகுதியை வந்து நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். இது போல் ஒவ்வொன்றும் தைச்சி முடிக்கும்போது உள்பக்கமாக நம்ம வந்து ஒவ்வொரு லாக் தையல் போட்டுட்டு ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த நூல் வந்து இழுக்காமல் அப்படி லூஸ் ஆகாமல் நல்லா டைட்டாக வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே வச்சு தைச்சி எடுத்துக்கிடுங்க. நான் தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ளவுஸுக்கு மாடல் வந்து ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைட் வெளிச்சத்தில் அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப தெளிவாக தெரியலை. நேரில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாடல் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.